நாகர்கோவில் உளுந்தஞ்சோறு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம 2 கப் செங்கல்பட்டு அரிசி எடுத்துக்கணும். அது கூடவே 1 கப் முழு உளுந்து, அது கூடவே 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். வாஷ் பண்ணிவிட்டு நான் இப்போ குக்கரில் தான் ஆக்சுவலி இதை பண்ண போகிறேன். குக்கரில் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி. மற்றபடி நம்ம வந்து ரைஸ் வைப்போம்லாம் அந்த பானையில் பண்ணுவாங்க. பட் அது வந்து கொஞ்சம் நம்ம பக்கத்துலேயே நின்று கிளறி விட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். குக்கர்லங்கும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் இப்படியே பழகிட்டேன். ஸோ அதை அப்படியே நம்ம குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது கூடவே ஒரு முழு பூண்டை பீல் பண்ணி எடுத்து போட்டுக்கணும். அது கூட 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ரேஷியோ வச்சு தண்ணி ஆட் பண்ணிட்டு கூடவே உப்பை ஆட் பண்ணி நம்ம குக்கரில் வச்சிட வேண்டியதான். மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் விடணும். 4 விசில் வந்ததும் ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் போட்டுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அப்புறம் தேங்காய் துருவி அது கூடலேயே நம்ம சுக்கு பவுடர் இருக்குல்ல, ட்ரை ஜிஞ்சர் பவுடர், அதையும் நம்ம தேங்காய் கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே அதை அந்த சாதத்துக்கூடால சேர்த்து கிளறி விடணும். அவ்வளோந்தாங்க, உளுந்தஞ்சோறு ரெடி. இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உளுந்தஞ்சோறு ப்ளஸ் சிக்கன், அப்படி இல்லைன்னா உளுந்தஞ்சோறு ப்ளஸ் மீன் குழம்பு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக என்ன ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.